வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பர்களே, நாம் கந்தர் அனுபூதி பாடல்களை தொடர்ந்து பேசி வருகிறோம். அந்த வரிசையில் இன்று மற்றொரு பாடல். இல்லே எனும் மாயையுள் இட்டனை நீ, இல்லே எனும் மாயையுள் இட்டனை நீ, பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே, பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே, மல்லே புரி பன்னிரு வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர் வேலவனே. இது பாடல். முதல் வரி, இல்லே எனும் மாயையுள் இட்டனை நீ. முருகப்பெருமானே, என்னை வாழ்க்கை எனும் மாயையுள் தள்ளிவிட்டாய். வாழ்வே ஒரு மாயையாக இருக்கிறது. இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ, என்னை இந்த மாயை உலகத்திலே இருக்க வைத்து விட்டாய். இங்கே நிலையாக இருப்பது எது என தெரியவில்லை. செல்வம் நிலையா இல்லை, நிலம் வீடு நிலையா இல்லை, உறவுகள் நிலையா இல்லை, உறவுகளின் அன்பு நிலையா இல்லை. எது நிலையானது? எல்லாம் மாயையாக இருக்கிறது, எல்லாம் மாயையாக இருக்கிறது. திருமூலர் திருமந்திரத்திலே சொல்வார், பண்டம் பெய் கூரை பழுது விழுந்த கால் உண்ட அப்பெண்டிரும் மக்களும் பின் செலார், கொண்ட விரதமும் ஞானமும் அல்லது, கொண்ட விரதமும் ஞானமும் அல்லது, மண்டி அவருடன் பின் செலுமா. மண்டி அவருடன், அவர் பின்னாலே செல்வது எது? இந்த இரண்டு, கொண்ட விரதமும் ஞானமும் அல்லது மண்டி அவருடன் வழி நடவாதே. அவருடன் வழி நடப்பது, அவர் பின்னே நடப்பது என்னது? அவர் கொண்ட விரதமும் ஞானமும் மட்டுமே. அதைதான் இந்த உடம்பு பழுதாகி விழுகின்ற பொழுது, உண்ட பெண்டிரும் மக்களும் பின்செலார், கொண்ட விரதமும் ஞானமும் அல்லது மண்டி அவருடன் வழி நடவாதே. இதைதான் பட்டினத்தடிகளும் சொல்லுவார். ஆக மாயையிலிருந்து விலக வேண்டும். உலகிலே இருக்கிற மாயைகளிலிருந்து விலகி, நிரந்தரமற்றவைகளிலிருந்து விலகி, எது நிரந்தரம், பற்று அற்று இருத்தல் வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். இதற்கு முந்தைய பாடலில் கந்தர் அனுபூதியில், யானாகிய என்னை விழுங்கிவிடு, யானாகிய என்னை நீக்கிவிடு, நான் எனும் அகங்காரத்தை நீக்கிவிடு, பிறகு நிரந்தரமானதெல்லாம் உன்னிடத்திலே வரும். ஆக எது நிரந்தரம்? இறையருள் நிரந்தரம். தானாய் நிலை நின்றது தற்பரமே என்பார். அது நிரந்தரம். இறையருள் நிரந்தரம். இந்த புற மாயைகள், புற செல்வங்கள் எல்லாம் நிரந்தரம் அல்லது. அதை நான் அறிகிலேன், அது எனது அறியாமை பொறுத்திலேயே. இந்த அறியாமையை பொறுத்துக்கொள் முருகப்பெருமானே. பொல்லேன், இதை அறியாது இருக்கின்றேன், பொய்களையெல்லாம் மெய் என்று இருக்கின்றேன். பொறுத்தருள்வாய் முருகப்பெருமானே. மற்போர் புரியும் பன்னிரு தோள் கொண்டவனே. அந்த பன்னிரு தோளில் அதாவது பன்னிரு வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர் வேலவனே. என்னுடைய திருப்புகழினை உன்னுடைய பன்னிரு தோளில்
சுடரும் அணியும் முருகப்பெருமானே பொறுத்தருள்வாய். என் சொல்லே புணரும் திருப்புகளிலை பன்னிரு தோளில் கொண்டிருக்கிறாய். கந்தர் அலங்காரத்தை கொண்டிருக்கிறாய். கந்தர் அனுபூதியை கொண்டிருக்கிறாய். என்னை பொறுத்தருள்வாய். இந்த உலகம் எனும் மாயையிலிருந்து நான் விலகுவதற்கு எனக்கு அருள் புரிவாய். நிரந்தர முருகப்பெருமானின் அருளினை நான் பெற வேண்டும். அதற்கு எனக்கு அருள்தாராய். அறியாமையிலே இருக்கிறேன், என்னை பொறுத்தருள்வாய். அறியாமையிலிருந்து எனக்கு விடுதலை கொடு, ஞானத்தை கொடு, மெய்ப்பொருளை கொடு. இந்த உடலினை உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். இந்த உடலில் இந்த மெய்யுள் மெய் இருக்கின்ற பொழுதுதான் அது உண்மை. மெய்க்குள் இருக்கிற மெய் உண்மை. மெய்க்குள் இருக்கிற மெய்யன் உண்மை. மெய்க்குள் இருக்கின்ற முருகப்பெருமான் அருள் உண்மை. இதை நான் உணர வேண்டும். முருகப்பெருமானே, அறியாமையில் இருக்கின்றேன், என்னை ஆட்கொள்வாய். பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே பொறுத்தருள்வாய். நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைக்கின்றேன் அறியாமையினால். முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்கின்றேன், சேர்கின்றேன் அறியாமையினால். திருவாசகம் சொல்கிறது. செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை அறியாமையினால். திருவாசகம் சொல்கிறது. யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், எது மெய் நான் அறிய வேண்டும் ஐயா. விடையேன் அழுதால் உன்னை பெறலாமே, அருளாய் உனை வந்து உருமாறே. எது உண்மை என்று தெரிந்துவிட்டேன். நீதான் உண்மை, உன் அருள்தான் உண்மை. அருளாய் உனை வந்து உருமாறே. இந்த பாடலுடைய உட்பொருள் இது. இந்த பாடல் இல்லே எனும் மாயையுள் இட்டனை நீ. ஒருவேளை இந்த மாயை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக என்னை இந்த மாயையுள் புகுத்தினாயோ? நிரந்தரம் எது என்று தேடி செல்வதற்கு இந்த மாயையுள் புகுத்தினாயோ? உட்பொருள். பொல்லேன் புரியேன், பொல்லாதவனாய் பொல்லேன், அறியாமையினால் இருக்கிறேன், அருள் புரிவாய். இதைத்தான் சுற்றமொடு மற்றவை துய்க்கரறுத்து தேவார வரிகள் சொல்லும். அப்படி பற்றுதல் இன்றி, பற்றுதல் துன்பத்தை தருகிறது. பிறர்க்கென வாழ்தல், பிறர்க்கென வாழ்தல் என்று சொன்னாலே தனக்கென உள்ள பற்றுகளை நீக்கித்தான் பிறர்க்கென வாழ்தல் ஏற்படுகிறது. அதுதான் புண்ணியம். புண்ணியம் எப்பொழுதும் கூட வரும். நீங்கள் படித்திருப்பீர்கள், கர்ணன் செய்த புண்ணியம் கடைசி வரை அவனை காத்து நின்றது, உயிரை பிடித்து கொண்டு நின்றது. நீங்கள் படித்திருப்பீர்கள். அதான் புண்ணியம். புண்ணியம் செய். புண்ணியம் செய்வதற்கு கூட இறைவனுடைய அருள் வேண்டும். அவன் அருளால் அவன் தாள் வணங்கி என்பது போல முருகப்பெருமானது அருள் வேண்டும். முருகப்பெருமானது அருள் வேண்டி உல்லாச நிராகுல யோகம் இதே சல்லாப வினோதனும் நீயலையோ முருகப்பெருமானே. முருகப்பெருமானே, இந்த வாழ்வியலிலிருந்து மாயையிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் அந்த கந்தர் அனுபூதியிலே அருணகிரியார் அதற்கு ஒரு வரி வைத்திருக்கிறார். எல்லாம் அற எண்ணெய் இழந்த நலம் மாயையிலிருந்து விடுபடுகின்ற நிலை என்று பொருள். எல்லாம் அற எண்ணெய் இழந்த நலம், யான் ஆகிய எண்ணெய் விழுங்கியபின் ஏற்படுகின்ற நலம், அதுதான் மாயையிலிருந்து விடுபடுகின்ற நிலை. எது உண்மை, எது நிரந்தரம் என்று புரிந்து கொள்ளுகின்ற நிலை என்று அருணகிரியார் தமது கந்தர் அனுபூதியிலே தெரிவித்திருக்கிறார்.
அன்பர்களே, முருகப்பெருமானது அருள் பெறுவோம். உலக மாயைகள் என்ன என்பது புரிந்து கொள்வோம். எது நிரந்தரம், எது நிரந்தரம் அல்ல என்பதை தெரிந்து கொண்டு நிரந்தரமான முருகப்பெருமானது அருளினை பெறுவதற்கு நாம் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி வணங்கியிருப்போம். முருகப்பெருமானது அருளை பெற்று இன்புற்று வாழ்வோம். ஓம் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் சந்திப்போம்.